உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் உங்கள் பிள்ளையை சேர்க்காதீர்கள். இது ஒரு பெரிய பிரச்சனை. புள்ள 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 புள்ளங்கிறது அப்புறமா அவன் பாரு என் பொண்டாட்டியோட போயிட்டான், அவன் பாரு அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டான், அவன் புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டான். அப்புறம் யார் பேச்சை கேட்பாங்க? உங்களுக்குலாம் என்ன கவலை? உங்கள் புருஷன் உங்கள் பேச்சை கேட்கல என்ன கவலை? உங்கள் மருமகளையும் அப்படி கவலை பண்ணணும், நல்லது தானே. நீங்கள் என்ன கவலைப்படுறீங்களோ அதே உங்கள் மருமகள் கவலை பண்ணமா என்ன? உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை. பிள்ளைங்க மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காதீங்க. அப்படி அப்சஸ்டாக இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் விரும்பலாம் மாட்டி இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவன் எங்கேயோ போயிடுவான். நீங்கள் உங்களோட கடைசி வரை இருக்க போது உங்கள் கணவர் தான், உங்கள் கூட கடைசி வரை இருக்க போது உங்கள் மனைவி தான். சொல்கிறதுக்கு ஆம்பளைங்க இல்லை, பூரா பேரும் போயிட்டாங்க. கடைசி வரை உங்களோட வரப்போவது உங்கள் மனைவியோ அல்லது உங்களோட கணவர் தான். யூ மேரிட் யுவர் ஸ்பவுஸ். உங்கள் மனைவி தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கணவரை தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க. நடுவில் பிள்ளைங்களை கொண்டாந்து கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை வளர்த்துறவன் 24 வயசில் தனியாக போயிட்டு எனக்கு பிடிச்ச செய்கிறேன்னு சொல்லல, பாவம் இப்படி வளர்த்த இப்படி பண்ணிவிட்டான், துரோகம் செய்து விட்டான், அதை செஞ்சு விட்டான், அவனுக்காக இந்த தியாகம் செஞ்சு நீங்கள் ஒரு தியாகமும் பண்ண வேணாம். நீங்கள் உங்களை பார்த்துங்க, அது போதும். அவனை பார்த்துப்பான். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாழ்க்கை முழுக்க உங்கள் அப்பா அவங்க அப்பாக்காக தியாகம் பண்ணணும். ஏதோ 80s பிறந்த பிறகு வேறு வழி இல்லாமல் காலம் முழுக்க தியாகம் பண்ணுறாரு. எதுக்கு எல்லாரும் தியாகம் பண்ணுறீங்க? தேவையான அளவுக்கு தியாகம் பண்ணுங்க. தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்படுங்கிற எந்த அவசியம் கிடையாது. உங்களோட அறிவின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும், உங்கள் ஆளுமையின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும். இந்த சமூகத்திற்காக நீங்கள் செய்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, பங்களிப்பு, அதன் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும். உங்கள் தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்களும் தியாகத்தை பண்ணி எங்களையும் தியாகம் பண்ண சொல்லி உசுர் எடுத்து உங்கள் தியாகத்தை தூக்கி தீயில வைக்க சும்மா இருங்க. அவனை பார்த்துக்குங்க. புள்ள 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 புண்ணு பின்னாலே தெரியுறது. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே கூட்டு போகிறது, இங்கே கூட்டு போகிறது, எல்லாத்துக்கும் போகிறது. அவனே கேட்டாலும் விடுறதில்ல. எல்லாம் பண்ணி காலேஜுகள் இதெல்லாம் பண்ணி அவனுக்குலாம் ஒரு கல்யாணம் பண்ண பிறகு தான் வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ இந்த ஆள் 25 வருஷத்துக்கு மேலே கட்டினவன், இப்போ வீட்டில் யாரும் இல்லைல்ல, இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் வாங்க சாப்பிடலாம், இல்லைப்பா நானே சமைச்சுக்கிறேன்ட்டு வர்றாரு. அவர் காஃபி போட்டு பழகியிருப்பார், அவரே காலைல கோயிலுக்கு போயிடுவார், வாக்கிங் போயிடுவார், காலைல பேப்பர் அவர் ரொட்டீனுக்குள்ளே வந்துடுவார். திரும்ப குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கொண்டாட முடியாது. மனைவியும் அப்படி தான். வேலை காசு போனானே நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஒரு தனி வாழ்க்கை அமைச்சிருவாங்க. அவங்களுக்கும் ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் சொல்லுவார், ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்கள் ஆட்டியை கூட்டி நான் காசி மாராமேஸ்வரம் போயம்பார். ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் டெய்லி காலையில் ஃபில்டர் காஃபி குடிப்பேன் அப்படிம்பார். நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு டெய்லி அனுமார் கோயிலுக்கு போவேன் காலையில் அப்படின்னு சொல்லுவார். பெருமாள் கோயிலுக்கு போவேன் அப்படிலாம் சொல்லுவார். சொல்லிட்டே இருப்பார். எப்போ போனாலும் அவர் ரிட்டையர் ஆகிறத பற்றி தான் பேசுவார். ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்கள் ஆண்டியை கூட்டி நான் கொடைக்கானல் போய் 1 வீக் தங்கிடுவேண்டா அப்படின்னு. அதில் ஒன்று கூட அவர் செய்யலை. ஏன்னா அவரால் செய்ய முடியல. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர் கோயிலுக்கு போனோடனே அவர் வாங்கன்னு கூட்டிகிட்டு போவார்னு. போனால் கோயில் வாசலில் 300 பேர் நிற்கிறான். வரிசையில் தான் சாமி கும்பிடுமாங்கிற விவரமே எனக்கு தான் தெரியும் இருக்கு. அப்புறம் காலையில் ஃபில்டர் காப்பி இவருக்கு ஒத்துக்கலை, வயசாயிருச்சு, குடிக்க வேண்டிய கட்டத்தில் குடிக்கலை, குடித்தா பேதி ஆகுது, குடிக்க முடியல. கொடைக்கானலுக்கு அவங்க ஒய்ஃப் வர முடியாட்டாங்க, எனக்கு குளிருன்ட்டாங்க. காசி ராமேஸ்வரம் நீ தனியாக போ, ஏற்கனவே நான் தனியாக தான் இருக்கேன்ட்டாங்க. வாழும்போதே வாழ்ந்துக்கங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டாலாம் அப்புறம்லாம் வாழ முடியாது. அப்புறம் உங்கள் பயலுக்கு சொல்லுவாங்க உங்களை யார் வாழ வேணாம்னு சொன்னால் நாங்களாக சொன்னோம். அப்புறம் மறுபடியும் திருவூர் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டு நான் யார் தெரியுமான்னு லிவ் யுவர் லைஃப். உங்கள் பிள்ளைகளை உங்கள் இருவருக்கும் நடுவில் விடாது. எப்போ விட்டுருவிக்கன்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். கல்யாணம் புதுசில் ஹனிமூன் போகிறேன்ட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? வீட்டில் இருக்கும், அதை போய் பாருங்கள். கல்யாண ஃபோட்டோ பார்க்குறதா கடுப்பாக இருக்கும், ஹனிமூன் ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், கன்னத்தோடு கண்ணம் வைத்தபடி ஒரு புகைப்படம், கைகள் இரண்டையும் கோர்த்தபடி ஒரு புகைப்படம், நெற்றியோடு நெற்றி இடித்தபடி ஒரு புகைப்படம், சூரிய கதிர்கள் குறுக்கே வரும்போது அதை பார்த்தபடி ஒரு புகைப்படம், அப்புறம் 2 பேரும் கைகளை கோர்த்து கொண்டபடி ஒரு புகைப்படம். இப்படியா புகைப்படமாக இருக்கும். தொப்பி தூக்கும் பாறையில் ஒரு புகைப்படம், 2 பேரும் ஒரே மாதிரி குல்லா போட்டு ஒரு புகைப்படம், குதிரையில் ஏறி நின்று இருவரும் இன்னொரு குதிரையை பார்ப்பது போல ஒரு புகைப்படம். இப்படி கன்றாவியாக ஒரு 20 புகைப்படம் நாமே சிறப்பென்று நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு அற்புதமான புகைப்படங்கள், நல்ல படங்கள் தான். கல்யாணம் ஆகி அதெல்லாம் எடுத்தீங்கல்ல, ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லது கெட்டதுக்கெலாம் போயிருப்பீங்க பாருங்கள். கல்யாணம், காது குத்து, ஃபங்க்ஷன்லாம் போயிருப்பீங்களே, அப்போ எடுத்த புகைப்படத்தெல்லாம் பாருங்களேன். உங்கள் 2 பேருக்கு நடுவில் அந்த புள்ளை நிற்கும். யாராவது பிள்ளைய இந்த பக்கம் நிறுத்தியோ ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? அந்த பிள்ளை போனால் இழுத்து பிடிச்சி நடுவில் தான் நிறுத்துவீங்க. ஏன்னா இந்த உலகமே இந்த பிள்ளைக்காக தான். இல்லை, இந்த பிள்ளை உங்கள் சொத்துமல்ல, இது உங்களோடு இருக்க போவதும் அல்ல, அது என்றைக்கும் ஒரு நாள் உங்களை விட்டு தான் போகுது. உங்களை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நான் போட்ட போல நைட்டு போய் எவனுக்கு இட்லியே கிடையாதுன்னு சொல்லாதீங்க, அதுக்கு அந்தளவு போயிடாதீங்க, சரியா? 10ஆவதாக இந்த விஷயம், யூ ஆர் மேரிட் யுவர் ஸ்பவுஸ், நாட் யுவர் கிட்ஸ். லெட் தம் லிவ் அன் தர் ஓன் வேர்ல்டு. அவர்களை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த மட்டும் இருங்க. 10 சொன்னதில் 1 2 ஞாபகத்தில் இருந்தால் சந்தோஷம். சந்தனக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.